வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் இது அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு பரவி இருக்கிறத பார்க்குறோம். ஐரோப்பிய நாடுகளும் இப்போ உள்ள வந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ உயிரச்சுறுத்தல் இருக்கக்கூடிய, இவ்வளோ ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களை எப்படி இவங்களால கொல்ல முடிஞ்சுது அப்படின்றது தான். இதில் நம்ம அவங்களுடைய ப்ரேயர் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஒன்று பண்ணாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா, டு ரீட்ரேட், இந்த மக்களை ஒன்று கூடி தொழுகைக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு ப்ரேயர் ஆப்பை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ப்ரேயர் ஆப்பில் எத்தனை மணிக்கு தொழுகைக்கு வரணும், என்ன மாதிரியான மத சடங்குகள், அதுக்கான உத்தரவுகள்லாம் தொடர்ந்து அந்த ப்ரேயர் ஆப் மூலிமா போயிட்டு இருந்துச்சு. இதை செய்தது ஹயத்துல்லா அவர்களுடைய அந்த ரிலீஜியஸ் ரெஜிம், அந்த மத போதகர்கள் அவங்க இருக்கக்கூடியவங்க பண்ணாங்க. இப்போ இந்த ஆப்பை ஹேக் பண்ணிட்டு இஸ்ரேலுடைய மொசாட் வந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஈரான் மக்களுக்கு. ஹயத்துல்லா அவர்களை நாங்கள் முடிக்க கதையை முடிக்க போகிறோம், உங்கள் நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஜென்ரேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் அதிகமாச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 11 பாம்ஸ் அங்கே போடுறாங்க ஹயத்துல்லா இருந்த இடத்துல. அப்போது துல்லியமாக இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இவர் இங்கே இருப்பாருன்ற தகவல் சேட்டலைட் மூலியமாவோ இல்லை கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ் மூலியமாவோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுவுமே அவர் பக்கத்தில் இருக்காது. அவருடைய சொந்த தளபதிகளே அவரை போய் பார்க்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க போய், அதுவும் கடைசி நிமிஷத்தில் அவங்க கூப்பிடுவாங்க, அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து பல சில இடங்கள் மாறி அவங்க கண்ணு கட்டப்பட்டிருக்கும், காது கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். ஸோ உங்களால் எதுவும் கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. பிறகு அவங்கள போய் ஹயத்துல்லா அவர்களை முன்னாடி நிற்க வச்சு பிறகு அவங்க ஆலோசனைக்கு பிறகு அவங்க இப்போ வராங்க. ஸோ ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கேஜெட்ஸு எதுவுமே பக்கத்தில் வச்சுக்காத ஒரு ஆள். அப்போ இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ், சைபர் இன்டெலிஜென்ஸ் என்ன தான் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த உளவாளிகள், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மனிதனை என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதுக்கான ஒரு கிளாசிக்கல் ஆப்ரேஷன் தான் இது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் சர்வேலன்ஸ் மற்றும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இது ரெண்டையுமே ரொம்ப கிளியர் கட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல்ல சைபர் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? யூனிட் 8200 அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்குது. இது மொசாடு கிடையாது. 8200 அப்படின்றது இஸ்ரேலுடைய ஒரு ஸ்பெஷல் யூனிட், கம்ப்ளீட்டாக கோஸ்ட்டு. சில பேர் யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க, நான் 8200 இருந்தேன்னு சொல்லி. அப்போ அங்கே இருந்த ஆட்கள் அவங்க யார் பேர் எதுவுமே வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது சைபர் தொழில்நுட்பத்தில் ஒரு உச்சபட்சமான ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க தான் அந்த ஹிஸ்புல்லாக்கள் ஒரு 6000 பேரை இடுப்புக்கு கீழே தூக்குனது, அந்த பேஜர் ஆப்ரேஷன் இவங்க தான் பண்ணாங்க. இந்த யூனிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல வருடங்கள், நல்லா கவனிங்க, இது ஒரு நாள் 2 நாள்லேயே சில மாதங்களே நடக்குது. கடந்த பல வருடங்களாக ஈரானோடைய டிராஃபிக் கேமராஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சிசிடிவி எல்லா நகரங்கள்லையுமே, எல்லா ஹைவேஸ்லையுமே சிசிடிவி அப்படின்றது இருக்குது. கண்காணிக்க, இப்போ இதுக்கு பாதுகாப்புக்கு, டிராஃபிக்கை மேனேஜ் பண்ண காவல்துறை வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி நெட்வொர்க்கை இவங்க உள்ளே பூந்து உடச்சி அதை ஹேக் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ரியாக்ட் பண்ணலை. நல்லா கவனிங்க, ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எல்லா சிசிடிவிஸுமே சைனாலேருந்து வந்தது. ஸோ சைனாலேயே அந்த சோர்ஸை உடச்சி தான் இவங்க உள்ளே புகுந்திருக்காங்க. ஸோ சைனாவை நம்பின நாடுகள் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்தியாவில் இன்றைக்கி 90% சிசிடிவிக்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கிட்டால் பெட்டர். அதன் பிறகு ரியல் டைமாக அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. மானிட்டரை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஹயத்துல்லா அவர்களுடைய அந்த மெய்காப்பாளர்கள், க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க, உயர் அதிகாரிகள், இவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்கன்றத இவங்களோட சொந்த ஒரு ஏஐ பயன்படுத்தி, ஏன்னா ஃபிசிக்கலாக ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஏஐ பயன்படுத்தி அந்த முகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணி இவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க, எங்கேருந்து எங்கே வராங்க. உதாரணத்துக்கு இப்போது கோயம்புத்தூரில் நம்ம சிங்காநல்லூரில் அந்த ஃபேஸ் தெரியுது சிக்னலில் காலையில் 8 மணிக்கு. அதன் பிறகு ஆர்எஸ்புரத்தில் ஒரு 9 மணிக்கு அந்த ஃபேஸ் தெரியுது. ஸோ இதை மேப் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கெட்சை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் ட்ரிவனாக பண்ணது. ஏன்னா ஃபிசிக்கலாக மேனுவலாக அதை பண்ண முடியாது. பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிறாங்க, யார் எங்கே போகிறாங்க, எத்தனை மணிக்கு திரும்ப வராங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எந்த இடத்துலையுமே ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸே கிடையாது, சிசிடிவிஸை மட்டுமே வச்சு பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் நான் கேள்விப்படுறது என்னென்னா, இந்த சிசிடிவி மானிட்டரிங் பண்ணும் பொழுது இப்போ பேக் எண்டில் ஈரான் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, அந்த சிசிடிவியோட டேட்டா
ஒரு கணிசமான டேட்டா வேற எங்கேயோ போகிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு விபிஎன் மாதிரியான சிஸ்டத்தை, விபிஎன் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம் அது கிடையாது, பட் விபிஎன் மாதிரி ஒரு ஹை அண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த டேட்டா ஃப்ளோ எல்லாமே இரவில் மற்றும் அந்த பீக் டிராஃபிக் ஹவர்ஸில் 5 நிமிஷம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ தட் அந்த டேட்டா வால்யூம் உள்ளே வரும்போது அதை மானிட்டர் பண்ணாமல் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கமேனி அவர்களுடைய ப்ரொடெக்ஷன் சிபிஜின்னு சொல்லுவோம், க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லுவோம். எப்படி நம்ம பிரதமருக்கு எஸ்பிஜி இருக்கோ அவர் மாதிரி வந்து வலி அமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்குது. அதுதான் கமேனி அவர்களை பாதுகாக்கக்கூடிய எலைட் கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸு. இது ஐஆர்ஜிசியை சேர்ந்தது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ரொட்டீன், அதாவது இந்த இவங்களுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்தூர் ஸ்ட்ரீட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். இவங்க எத்தனை மணிக்கு உள்ளே வராங்க, எத்தனை மணிக்கு வெளில போகிறாங்க, என்ன மாதிரியான இது இருக்குது, இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் சேஞ்ச் என்ன, எத்தனை மணிக்கு வராங்க போகிறாங்க, அரைவல் டிபாச்சர், செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் என்ன, இவங்க என்ன மாதிரி உடை அணிகிறாங்க, என்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத பக்காவாக வந்து கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஐஏ இந்த இடத்துல ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம 3 வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தேன், அதை பற்றி ஒரு வீடியோவும் பேசியிருந்தோம். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் சிஏஏ வந்து இறங்குறாங்க, அவங்க பெர்ஷிய மொழியை கற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்க பெர்ஷிய மொழி கற்றுக்குறாங்கன்னா ஈரானுக்குள்ளே ஊடுருவதுக்கு தான், அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ அதுதான் இப்போ கை கொடுத்துருக்கு இவங்களுக்கு. மொசாடோட ஏஜென்ட்ஸை இவங்க அதிகபட்சமாக வேட்டையாடுறதுனால, ஈரான் வேட்டையாடி மொசாடோட ஏஜென்ட்ஸ் கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் அதிகமான பேர் ஈரானில் கொல்லப்பட்டாங்க போன வருடம் தாக்குதலுக்கு பிறகு. ஸோ மொசாடு போய் உள்ளே போகாமல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை அமெரிக்காவுடைய சிஏஏ வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட சிஏயோடைய ப்ரெசன்ஸ் ஈரானில் பெரிய அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானில் இவங்க போய் முதல்ல இறங்கினது, அங்கே பெர்ஷிய மொழி கற்றுக்கிட்டு ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய சொந்த நாட்டவர்களை கையில் எடுத்து பக்காவான ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் சைபர் இன்டெலிஜென்ஸ், கேமரா, அதோட அனாலிசிஸ், ஏஐ பேஸ் பண்ண அல்காரிதம், இன்னொரு பக்கம் கிரவுண்ட்லேருந்து வர்றது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து ஒரு வேலிடேஷன் எக்ஸசைஸை பண்ணியிருக்காங்க. இதுக்குமே அவங்க வந்து கிளாட் ஏஐயை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆந்த்ரோபோ ஏஐயை பயன்படுத்தியிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வருது. பட் அது எந்த அளவுக்கு டெப்த்தில் போய் நமக்கு டெக்னிக்கலாக அதை பார்க்க முடியல. பட் ஏஐ கண்டிப்பாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பண்ண பிறகு இவங்களுடைய அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்திருக்கு. வீட்டில் வச்சு அவரை தூக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ அலர்ட் மூமெண்ட்டு, ரொம்ப பாதுகாப்பை பற்றி இவங்க பெரிய லெவலில், அதாவது நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், நான் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், சுற்றி முற்றி எனக்கு சிசிடிவி இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, நான் ஜாலியாக இருக்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் உயிருக்கெல்லாம் பெரிய லெவலில் கவலைப்பட மாட்டார், ஏன்னா சுற்றி காவல்துறை இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் இருக்காங்க, பிளாக் ஹேட்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தருணத்தை கரெக்டாக ஒரு லோ அலர்ட் மூமெண்ட்டை சூஸ் பண்ணி ட்ரோன், எக்ஸ்ப்ளோசிவ், சைபர் ட்ரிகர் டிவைஸ், இவங்க வெளியில் சொன்னது 11 பாம்ஸ் நாங்கள் போட்டோன்ட்டோம், அதுவும் போடப்பட்டுச்சு. ஆனால் ட்ரோன் தாக்குதல், அந்த ட்ரோன் அங்கே பக்கத்துலேயே தான் இங்கே இருந்திருக்கு, ஒரு வண்டியில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு ட்ரோன் மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸு மற்றும் சைபர் ட்ரிகர் டிவைசஸ் உள்ளேயே அது பக்கத்துலேயே எங்கேயோ வந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தான் இவங்க வந்து ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. சைபர் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சிஏ தரப்புலேருந்து, சைபர் இன்டெலிஜென்ஸ் மொசாட் தரப்புலேருந்து. ஸோ கிளியர் கட்டாக வெகு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் தெரியும். அந்த லோ அலர்ட் மொமெண்ட் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கீ. நான் 10 பேர் என்னை சுற்றி இருந்தால் நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, அயத்துல்லாவை தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி சைபர் டாமினன்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு. சமீபத்தில் நான் கூட சொல்லியிருந்தேன், பட்ஜெட் தாக்கல் அப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய பட்ஜெட்டை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம்ட்டு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல அவுடேட்டடாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். தனியார் நிறுவனங்கள் இதில் ஈடுபடுத்தப்படணும், இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஹேக்கிங் ப்ரொஃபஷனல்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அநேகமாக நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்சில் ஆரம்பித்து எல்லாமே இன்றைக்கி கனெக்டடாக தான் இருக்குது. இன்றைக்கி கனெக்ஷன் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் லைட்ஸு, ஸ்மார்ட் டிவி, அலெக்ஸாவாக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் கிளாஸஸ்ஸு, இனி எல்லாமே இணையத்தில் இருக்குது. இப்போது சமீபத்தில் ஃபேஸ்புக்கோட ஸ்மார்ட் கிளாஸஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதை வந்து கண்ணில் வச்சு நீங்கள் ஃபேஸ்புக்கை ஆப்ரேட் பண்ணி அதை என் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்ட்டு, இதெல்லாம் டெக்னாலஜி நல்லதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஈஸியாக தட்டி தூக்கிறதுக்கு இந்த இடம் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்டெலிஜென்ஸோடைய கோல்டு மைன்.
நம்மளுடைய சிசிடிவி எது நம்ம கண்காணிக்க பயன்படுத்துகிறோமோ அதுவே நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு இராணுவ இதுலேருந்து எமோஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ, அதாவது அவங்க சொல்லி திரும்ப திரும்ப கடந்த ஒரு 10 வருடங்களில் 3 அமெரிக்க அதிபர்கள், பெஞ்சமின் நெத்தன்யாவில், அவருக்கு முன்னாடி நஃப்தாலி பெனட், எல்லாருமே சொன்னது ஹயத்துல்லாவை தூக்கணுன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க செக்யூர்டாக இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம கிளியராக தெரியுது. அதையும் மீறி இந்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷனை 2 நாடுகள் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. அதுவும் முதல் நாள், போரோட முதல் நாளில் ஹயத்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு சில தருணத்தில் பார்த்தா பயமாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கனெக்டட் வேர்ல்டு, ஸ்மார்ட் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியது, இதை பற்றி ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டை நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் எனக்கு அடிப்படையாக சில அறிவுரைகள் கொடுத்தாரு. அதை நான் அவருக்கு உங்கள் எல்லாருக்கும் அதை நான் அறிவுரையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப், மொபைல், அதில் இருக்கக்கூடிய கேமராஸ், இது எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுங்க. ஸ்மார்ட் டிவி கண்டிப்பாக அட்லீஸ்ட் பெட்ரூம்ஸ்லையாவது வச்சுக்காதீங்க. அதில் என்ன பின்னாடி இருக்குது, எப்படி ஹேக் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ஒரேடியாக நம்ம வாழ்க்கையை லேசினஸ் ஆகிறதுக்கு ஸ்மார்ட் பல்ப்ஸு, ஸ்மார்ட் லாக்ஸு, ஸ்மார்ட் இது டெக்னாலஜி நல்லது தான். டெக்னாலஜியை விட்டு நம்ம பின்புறமாக பழமைவாதமாக பேசக்கூடாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எங்கிட்ட சொன்னார், 90% இந்தியர்கள் தங்களுடைய வைஃபை பாஸ்வேர்டை அந்த ஏர்டெல்காரங்களோ யாரோ வந்து மாட்டும் போது வச்சுருக்கக்கூடிய பாஸ்வேர்டை என்றைக்குமே மாற்றவே மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை அதை மாற்றணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது மாற்றணும்னாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லெசன்ஸு. இப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம பாப்புலராக பயன்படுத்தக்கூடியது, நான் எத்தனை நாள் எவ்வளோ தூரம் நடக்கிறேன், இல்லை எவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்மினோடைய வாட்ச் வச்சு, இது ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, இது வந்து ஸ்போர்ட்ஸ் வாட்ச்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் பயன்படுத்துகிறேன் என்னோட உடல்நிலை, என்னோட இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. இது நல்லது தான் ஒரு வகையில். எனக்கு வந்து என்ன நம்மளுடைய எவ்வளோ ஓடணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் ஃபேக்ட் என்னென்னா, இதை அனைத்துமே நம்மளுடைய இராணுவ அதிகாரிகள், வீரர்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓலா, ஊபர் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நாளைக்கு டேட்டா எங்கே போய் என்ன ஆகும் அப்படின்றத இந்திய அரசாங்கம் யோசிக்க வேண்டிய தருணம் அப்படின்னு நினச்சி ஒரு கிளாசிக் ஸ்பை ஆப்ரேஷன் தான் இந்த இதில் இன்னும் பல வெளியில் வராத தகவல்கள் பல இது இருக்குது. ஒன்ஸ் அது டீக்ளாசிஃபை பற்றி அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.